எபிகோட ஸ்டார்டிங்லயே மோமு கிட்ட அவங்களா வருவாங்கல்ல, அங்கதான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவங்க வரும்போதே அவ யோசிக்கிறா, இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்றது? இந்த கூட்டமா ஒரு உல்ஃப்ல நான் அந்த லீடரை காலி பண்ணிட்டாலே போதும், இதுங்க கலைஞ்சு போயிடும், பண்ணலாம் அப்படின்னு அவ ட்ரை பண்றா. ஆனா அங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்படி அவங்க பொடிச்சிடுறாங்க. ரத்தத்துல அவ அப்படியே முழுங்க ஆரம்பிப்பாளா, திடீர்னு யாரோ ஒருத்தனை அவங்கள தாக்குறாங்க. இது பாக்குற அவங்களுக்கு புரியல, அட இங்க என்னதான் ஆயின்னு இருக்குன்னு. தெரிஞ்ச அந்த விஷயத்த அவன் டச் பண்ண நினைக்கிறேன். இந்த ஃபென்ஸ் எல்லாம் விழுமா, இதனால எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. சீக்கிரம் போடிங்க, அந்த பொண்ணு ஓடி போறா. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு ஓட பாக்குறா. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தன் பிடிக்க மோமோ மேல அங்க இருக்கிற ஒரு டோர் அப்படியே விழும். ஜஸ்ட் மிஸ்ல அவ வந்து தப்பிக்கிறா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அத பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம டர்போ கிராணி தான். அது பார்த்தா ஜாலியா இருக்கு. மா கிராணி, நீ வந்து எப்போ இங்க வந்த? அதுவா உன்னோட கிளவி அவ வந்து சொல்லும் போது நானும் ஒட்டி கேட்டேன். அந்த டைம்ல எனக்கு தெரிய வந்தது. சோ நான் எதுக்கு சும்மா இருக்கணும், அதனால கூடவே ஒட்டிக்கின்னு நான் வந்துட்டேன். அது நீ என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. சரி, ஏதோ ஒண்ணு, இந்த பில்டிங்க நம்ம என்ன பண்ண போறோம் அதை கண்டுக்காத. அது ஒரு பழைய பில்டிங் தான், அதனால பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் அங்க நிறைய ஆளுங்க வர, எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஆளுங்க அப்படின்னு மொத்தவங்களுக்கு தெரிய வருது. ஆமா, அவங்கள விடாதீங்க, அவங்கள பிடிச்சி அடிங்க, அவங்க வெளியே வரக்கூடாது. எந்த சைடு அங்க போகும்போதே நம்ம ஜிஜியோட ஹவுஸ பத்தி அவ கேட்கிறா. அதை பத்தி நீ என்ன யோசிக்கிற டர்போகிரானி? அந்த வீடு வந்து நல்ல வீடா தெரியல. ஏன்னா அந்த வீடு இது வரைக்கும் நிறைய மனுஷங்களோட பிளட்டா உறிஞ்சிருக்கு. இந்த சைடு நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. நம்ம உட்காரனுக்கு அந்த தெரியல என்ன பண்ணணும்னு. நம்மளால அப்படியே உள்ள போக முடியாது. நம்ம மோமோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த யாரோ ஒருத்தங்க பில் அடிக்கிறாங்க. அங்க மோமோ நினைச்சாம தொலைக்கிறான். அங்க வந்தது ஒன்னும் மோமோ இல்ல, அந்த வித்தியாசமான ஆளுங்களோட கேங்கு தான். அது வந்தது ஒரு லேடிஸோட கேங்கு தான். அவங்க வந்தவனே அந்த இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜி என்ன பண்ண இருக்க, வந்து சாப்பிடுறது? ரொம்ப நன்றி. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, இந்த ஜிஜியோட ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களே, அதனால நம்ம ஜிஜி இந்த இடத்துக்கு ரெண்ட் தர தேவையில்ல. சிம்பிளா சொன்னா இவங்க தான் இந்த இடத்தோட உண்மையான ஓனரு. அதனால்தான் நம்ம ஜிஜி கிட்ட ரெண்ட் அவங்க வாங்கல. ஜிஜி, இந்த மாதிரி உனக்கு தெரியும்ல என்ன ஆயிருக்கும்னு. அங்க உண்டு இல்லனா, ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நம்ம டைம்ல நாங்க இல்லனா அவ்வளவுதான், நீ தெருவுல இருக்கிற மாதிரி ஆயிருக்கும். அம்மா என்ன இவங்க, அப்பனா இவங்க தான் பில்டிங்கோட ஓனரா? அம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். அப்பனா அந்த வாலி விஷயத்த இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாவா? வேணா. ஏட்டா இதுவும் தெரியல அப்படின்னு சொல்ற, அது போதும். அம்மா ஜிஜி, என்ன நீ வந்து ரீசெண்டா கூத்து நாளைக்கு முன்னாடி எதுவும் சொல்லாம மறைஞ்சு போயிட்ட? அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இங்க வரணும்னு சொன்னா அதுக்காக தான் நான் போனேன், வேற எதுவும் இல்ல. உனக்கு நல்லாவே தெரியும் ஸ்பிரிட் மீடியம் இந்த மாதிரி ஆளுங்களை நீ கொண்டு வர போயிட்டியோ அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படி ஒண்ணு பண்ண அவ்வளவுதான், பாத்துக்கோ. நான் இந்த இடத்தோட ரெப்புடேஷன் உன்னால நாசமாவுது. ஆல்ரெடி நீ பண்ண வேலையால. ஆமா ஆமா, இங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல, நம்மளால பண்ணக்கூடாது இப்படின்னு ஒருத்தவங்க அவங்க சொல்றாங்க. ஜிஜி சொல்றான், அட நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களால நான் உண்மையிலேயே ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட லைசன்ஸோட இருக்கிற ஒரு ஹண்டர் கன் இருக்கு. நம்ம இருக்கிறது ஒரு மவுண்டனுக்கான ஏரியா. இந்த இடத்துல தாரம் அடிக்கடி வரும். அதனால யாராச்சும் நடுவுல வந்தா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா நீங்க கன்னை ஏன் மேல காட்டாதீங்க, இந்த மாதிரி இதனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இதுக்கப்புறம் அங்க ஒரு போலீஸும் வராரு. போலீஸ் அதை பார்த்து ஷாக் ஆனாலும் போலீஸே அவங்க கைக்குள்ள போட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சுடுநூத்தர் இருக்கிறல ஒரு பார்த்து பாரு, நம்ம பிரச்சனை இல்ல. ஆமா, இந்த வாட்டி என்ன பிரச்சனை பண்ணீங்க? அவளுக்கும் நான் பெரிய பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அது என்ன? அங்க அவரும் நம்ம ஜிஜி கிட்ட தான் கேக்குறாரு. ஜிஜி என்ன விஷயம், நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட கொண்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா தான் இங்க வந்தா. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியா? அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு தெரியும்ல. நீ வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? நம்ம ஜிஜிக்கு பிடிச்ச அந்த சாக்க டீம் அதோட பேரை சொல்லு. தியோ நம்ம உட்காரன் கிட்ட கேட்க ஜிஜியும் நடுவுல சொல்ல பாக்குறான். நான் ஒரு வாய மூடிறாரு, வாய மூட்டேரு. நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி என்ன சாக்க டீம் பிடிக்கும்னு. அதையும் அவன் கரெக்டா சொல்லிடுறான். இதனால அவரு ஒத்துக்கிறாரு, நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. ஜிஜியோ ஆக்சுவலி கேட்கறான். அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, கத்திலே அவன் போஸ்டரை ஒட்டி வச்சிருப்பான். அது வழியா தான் நம்ம உட்காரும் நாங்க சொன்னானு. இதுக்கப்புறம் அவங்க இன்னொரு பொண்ணை பத்தி அவங்க கேக்குறாங்க. அது நம்ம மோமோ தான். அது வந்து எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீ பொய்யா சொல்ற. அப்போ சைடு நம்ம மோமோ காட்டுறாங்க. அவ ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கா. அதுவும் சுசுனோகன்னு ஒரு விஷயத்த திட்டிதான். அந்த இடத்துல ஒரு ஆளு வித்தியாசமா ஏதோ ஒரு போச குத்துன்னு இருக்கான். அவனை பார்த்தோன்னே நம்ம மோமோ யோசிக்க ஆரம்பிக்க, ஆமா என்ன விஷயம், என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, அந்த பாப்புலரான விஷயம் சுஷினோக்கோ, அதை நான் பாக்கணும்னு வந்தேன். அப்படியா, சரி. நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு ஃபேமஸான போட் டியூபரா மாறணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். அதை கண்டுக்காத. சரி உள்ளவா. அம்மா அதை காட்டுறது உங்களுக்கு ஓகே தானா? அதனால எனக்கு அவளுக்கும் பானலா வரப்போதில்ல, அதனால ஓகே தான். இப்ப உள்ள போய் பாக்குற அவளோட மூஞ்சே வாடி போயிடுது. ஏன்னா அது அவன் நினைச்ச மாதிரியே இல்ல. ஆமா எனக்கு புரியுது. நான் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்போ அந்த டிராகனுக்கு மவுண்டனுக்கும் மேல போகுதோ அந்த டைம்ல அது இந்த மவுண்டன் வழியா வில்லேஜியே அப்படியே சூழ்ந்துக்கும். இதுதான் ஏன்ஷியன் டாக்குமெண்ட்ல போட்டிருக்கோம். எல்லாருமே அதை நம்பினாங்க. இந்த மாதிரி அந்த ஜீன் ஸ்னேக்கு பசி வரும்போது அந்த விளக்கணும் எரப்ட் ஆகும். இதெல்லாம் யார் யாரு அந்த வில்லேஜ்ல நம்பலாங்களோ,
அவங்க வில்லேஜ்ல இருக்க ஒரு குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதுவும் அந்த வால்கனோ எரப்ஷனுக்காக. கிட்டத்தட்ட 200 வருஷமா அப்படியே தொடர்ந்து வந்தது. இப்போ நீ பாக்குற இந்த விஷயம் கூட அதோட பகுதி அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்த பத்தி எல்லாம் இவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்காகவே டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்களா? அத சொல்றதுதான் இவரோட வேலையை. இந்த காலத்திலயும் சில பேர் இதுக்காக பயந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றான். ஆனா இவனோட முக்கியமான நோக்கம் அது வந்து போட்யூப்ல ஒரு பெரிய ஆளா மாறணுமா? அடே நீ இதுக்கு அதுலயே இந்த ஸ்டோரிய சொல்லக்கூடாதா? இதை கேட்டோன்னே அவன் ஷாக் ஆகுறான். அப்புறம் அவன் சோகமாயிடான். ஏன்னா உட்காரனுக்கு இதெல்லாம் தெரிய வந்தா அவன் கொஞ்சம் சோகமாவான். நான் உண்மையிலேயே ஒன்னும் இந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையே இல்ல. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறா. இங்க வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் மயங்கி இருக்காங்க. காரணமும் அந்த வித்தியாசமான ஃபேமிலி ஆளுங்க தான். அவங்க நம்ம மோமாவை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுறாங்க. மோமோ அவளோட பவர் யூஸ் பண்ணி சண்டை போடா. ஆனா அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருத்தன் போனா இன்னொருத்த வந்து தாக்குறான். அந்த மோமோ தாக்கிக்கினே அவளோட மெயின் பாயிண்ட்ல ஒரு எத்துறா. அதுக்குள்ள பின்னாடி இன்னொருத்தனும் போடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அமுக்க ஆரம்பிப்பானா. இந்த கிராணி வந்து கத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவன் பயந்து போயிடறான். நான் தூங்கி இருக்கும் போது ஏன் தாதி கிட்ட வந்து கத்தின்னு இருக்க? அங்க மோமோ தாயின் சொல்றான். ஆனா பிரச்சனை இன்னமும் முடியல. இருக்கிற அந்த ஓடு லேடி அவ பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறா. மோமோவும் எவ்வளவு சண்டை போறா. அவளோட டெக்னிக்கை வச்சுலாம் அங்க பயங்கரமா பின்னாடி தாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்கு அவளை ஒரு முறையும் அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சுக்கினே இருக்கா. கடைசியில ஒரே அட்டாக்ல நம்ம மோமோவை அந்த ஊட்டிக்குள்ளே அனுப்பிடுறான். எனக்கு தெரியல இந்த மாதிரியாவை இது ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை பயன்படுத்துறா. இன்னும் ஸ்டேஞ்சான பவரோ அது. அம்மா இந்த கிளவி உண்மையிலேயே யாருதான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கா? அவ ஸ்ட்ராங்கான கிளவியா இருக்கா? இந்த மாதிரி ஆளு இந்த இடத்துல இருக்காங்களா என்ன? ஆமா இல்லையா பின்ன உன்னோட வீட்லயே ஒரு கிளவி இருக்கே அப்புறம் என்ன? ஆமா அந்த இடத்துல திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க சைட்ல நிறைய விஷயம் பறக்க ஆரம்பிக்குது. அம்மா என்ன ஆச்சு? இது எல்லாம் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியல. இவளை பார்க்கும் போது ஒரு ஸ்பிரிட் மீடியம் மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. கண்டிப்பா இவ ஃபெஸ்டிவலை தடுக்கிறதுக்கும் இந்த வில்லேஜ டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒன்னும் விட மாட்டேன். ஏன்னா எங்களோட லேண்ட நாங்க தான் பல வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணினே வந்து இருக்கோம். இது கேட்க அவர் ரொம்ப கடுப்பாவற. என்ன கன்றாவியான இடம். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? நீங்க அடுத்தவங்களோட இடத்துக்கு வந்து நீங்க இப்படி சொல்றீங்க. என்ன பேசின இருக்க? நீ ஹாட் ஸ்பிரிங்ல நிம்மதியா குளிச்சதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிற? அது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம். ஏன்னா நாங்க தான் 200 வருஷமா கிரேட் சர்பன் லார்டோட பிளெஸிங்க அடைஞ்சு இருக்கோம். அதே வழியா இந்த இடமும் நல்லா இருக்கு. இதெல்லாம் இப்படி இவ சொல்லும் போது அங்க இப்பதான் நம்ம மோமோக்கு ஒரு விஷயம் புரியுது. இவங்கதான் பல வருஷமா சாக்ரிஃபைஸ தொடர்ந்து பண்ணி இணைந்திருக்காங்க. போது அவங்க சொல்லியிருப்பாங்களே சில பேர் சாக்ரிஃபைஸையும் பண்ணுவாங்கன்னு. இந்த ஆளுன்னு இவங்க தான். நாங்க சாக்ரிஃபைஸ் தொடர்ந்து பண்ணனால அந்த வேலைக்கு எரப்ஷன் அது வந்து ஆகல. டைம் போக போக இந்த வீடியோ நாங்க ஆல்டர் பண்ணினே போனோம். இங்க யார் யார் வராங்களோ எல்லாரையுமே நாங்க சாக்ரிஃபைஸுக்கு அங்க அனுப்பணும். அப்பனா ஜிஜியும் நீங்க ஆமா நீ சொல்றது கரெக்டா தான். பேரண்ட்ஸ் விஷயம் ஜிஜிக்கு இப்படி ஆகுற விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். நல்ல வேலை இப்போ எங்களுக்கு 3 பேர் இருக்காங்க. ஷார்டேஜா இருந்தது சாக்ரிஃபைஸ் பண்ற விஷயம். ஆனா பரவாயில்லப்பா இப்போ நீங்க இருக்கீங்களா? டிப்ல சர்பன் இப்போ ரொம்ப பசியா இருக்காருன்னு நினைக்கிறேன். பாரு இப்போ முழுங்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. இருந்தாலும் அவங்க விடவே இல்லையே. அப்படியே உள்ள அனுப்பி விட்டுறாங்க. டர்போகானி நீ ஏதாச்சும் பண்ணலால? அதுக்குள்ள நம்ம ஆளுங்க அப்படியே பிடிச்சி அமுக்குறாங்க. உட்காரணும் தூக்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இதனால மொத்தமா அவங்க எல்லாருமே அதுக்குள்ள வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க பின்னாடி பாக்குறாங்க. இங்க அவங்க ஏகப்பட்ட ஆளுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. நீல 2ல நிறையவே வீடு இருக்கு. ஆமா ஜிஜி எங்க? ஜிஜியோட சவுண்ட் அவங்க தனியா கேக்குது. ஜிஜியை அவங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஜிஜியாவை மிஸ் பண்ணிடுறா. நம்ம ஜிஜியும் அந்த பாம்போட தோல் மேல விழுறான். அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அதுதான் இந்த சர்பனே. இதை பார்த்தோன்னே அவங்களும் போஸ் குத்துனே சொல்றாங்க. லார்ட் சர்பன் இந்த மாதிரி நாங்க தான் கியோட்டோ ஃபேமிலி ஏதாவது ஆஃபரிங்க நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஏத்துக்கோங்க அப்படின்னு அவங்க ஒரு போஸையும் கொடுக்குறாங்க. அவங்க 3 பேர் அவங்களோட ஏற அவங்கள மிஸ்டேக்கன் பண்ணிடாதீங்க. அவங்க நம்ம ஃபேமிலின்னு எல்லாம் நம்ம மோமோ மித்தன் நினைச்சா. ஆனா அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் உண்மைதானு. நம்ம உட்காரணும் அப்புறம் தான் சொல்றான். இதை அவன் ஸ்டார்டிங்லயே பாத்துருப்பான். மேகசைன்ல இதை பத்தி போட்டிருக்கோம் மேன் ஈட்டிங் வார்ம்னு. அது யூஸ்வலா 1ல இருந்து ஒரு 2 மீட்டர் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான். ஆனா இங்க எம்மா பெருசா இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க 200 வருஷமா நிறைய பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அங்க அவங்களும் டான்ஸ் ஆடிங்க வர சொல்லுவாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க அவங்க 3 பேரை. ஆனா அந்த சர்பனுக்கு தெரியல பாவம். அவங்களையே சாப்பிட்டது பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா மேல இருக்கிறது மேல போனாதான் அவங்களால போக முடியும். அதுக்கே மேல போக முடியாது. இதனால வீட்டுக்குள்ள போறாங்க. சடனா நம்ம மோமோக்கும் உட்காரனுக்கும் அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. மாதிரி நம்ம உட்காரனுக்கு ஆகுது. அதுவும் டர்போ கிரனியா மாதிரி அப்படியே கொள்ள வரான். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சீசன் 2 உண்மையிலேயே நல்லா இருக்கும். சோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க.